இருக்கிற இடத்துல என்ன வேலை பார்த்தாலும் சரி, நீங்க ஏப்ரல் வரையும் அப்படியே அசால்ட்டா காய் நகர்த்துங்க. சும்மா யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். இதை செய்யவா அதை செய்வா, நோ யோசனை. கொடுத்த பணத்தை வாங்க முடியல, என்ன பண்ணே தெரியலன்னு சொல்லி வருத்தம் இருந்தால் அந்த வருத்தம் நிவர்த்தியாகக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. ஜூன் மாசத்திற்கு மேலாக அந்த குரு பகவான் உச்சம் பெற்று வர்றதுனால அந்த லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். கன்னிராசி என்பவர்கள் ஒவ்வொரு துறை சார்ந்தும் உள்ள என்ட்ரி ஆகும் போதும் அதிகப்படியான ஒரு போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க. இந்த 2026 இந்த மாதிரியான ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையிலிருந்து கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு தன்னுடைய துன்பங்களையும் துயரங்களையும் தூக்கி போட்டுட்டு இன்பங்களையும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். அப்போ இந்த இன்பங்களையும் மகிழ்ச்சியும் பெறணும், கஷ்டங்களை எல்லாம் தூக்கி போடணும். என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் கடைப்பிடிக்கணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய முடிவு என்னென்னா, யாருக்கும் முந்திரி கூட்டம் மாதிரி சாட்சி கையெழுத்து போடுறதை நிப்பாட்டுங்க. யாருக்காவது பிரச்சனைனா ஃபஸ்ட்டாலாக போய் நிற்கிறத நிப்பாட்டுங்க. இந்த ரெண்டையும் மட்டும் தூக்கி போட்டுட்டு உங்களுடைய வெற்றிக்கான பாதை, உங்களுடைய மகிழ்ச்சிக்கான பாதை என்ன பாதைங்கிறத நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம், யோசித்தீங்கன்னா சரியான பாதையை கண்டுபிடிச்சி பயணிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த மாதம் துவக்கத்தில் உங்களுடைய மனசில் உள்ள அவ்வளவு விதமான கவலைகளும் படிப்படியாக குறைஞ்சிடும். நீங்கள் இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் வரையும் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் அனைத்துமே நினச்ச மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். வீடு வாங்க நினைக்கிங்களா? கண்டிப்பாக வீடு வாங்குங்க. ஐயா வீடு இல்லைங்க, ஒரு இடம் கூட கிடையாது என்கிட்ட, நான் என்ன பண்ணன்னு தெரியல, வருத்தப்படுறேன். கவலையே பட வேண்டாம். சொந்தமாக உங்களுக்கான ஒரு இடத்தை பதிவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கான வீடு மனை கட்டுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதேபோல் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் தொழிலில் நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க இருக்கீங்களோ, அல்லது கட்டுமான துறையில் இருக்கீங்களோ, பில்டிங் கான்ட்ராக்டர், இன்ஜினியர், அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெரிய கொத்தனார், சின்ன கொத்தனார், சித்தாள், இப்படி சம்மந்தப்பட்ட வீடு கடை அதாவது ஒரு பில்டிங் எழுப்பக்கூடிய விஷயங்களில் அந்த சார்ந்த துறைகளில் யாரெல்லாம் பயணிக்கிறீங்களோ அத்தனை விதமான நபர்களுக்குமே தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயங்களை நிறைவேற்றக்கூடிய பொருளாதார விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. நல்ல லாபம் வரும், நல்ல ஒரு வெற்றி வரும். கிட்டத்தட்ட ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் யாருங்கிறத மீண்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நிரூபிக்கக்கூடிய காலகட்டம். அப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல என்ன வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் ஏப்ரல் வரையும் அப்படியே அசால்ட்டாக காய் நகர்த்துங்க. சும்மா யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். இதை செய்யவா அதை செய்வா, நோ யோசனை. முடியும், தூக்கி போடு, பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பழைய கேரக்டரை நீங்கள் கொண்டு வாங்க. நீங்கள் யோசிக்க தான். எப்படி இந்த நம்ம எரிபந்து சின்ன பிள்ளைகள் விளாடுவோம் பார்த்துருக்கீங்களா? எரிபந்து விளாடும்போது பாஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும்போது நம்ம அடிபட மாட்டோம். கொஞ்சம் இவங்க நம்ம மேலே போட்டு எரிஞ்சிருவாங்களோ அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம மேலே அந்த எதிராளிகள் என்ன பண்ணுவாங்க, நம்ம மேலே கரெக்டாக எரிஞ்சு நம்மளை அடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த ஏப்ரல் மாதம் வரையும் யோசிக்காமல் நீங்கள் நினைக்கிற விஷயத்த உங்களால் முடியுங்கிற தன்னம்பிக்கையுடன் செஞ்சால் போதும். உங்கள் லைஃப் ஒரு பிரகாசமான ஒரு ஒளியை நோக்கி பயணிப்பதற்கான பாக்கியம் உண்டாகும். எப்படி அதை உறுதியாக சொல்ல முடியும், எப்படி நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க அப்படின்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கார். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி புதனும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை. கிரக ரீதியாக மற்ற கிரகங்களுமே சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆகிறாரு. ஸோ வக்கர நிவர்த்தியாகி சனி பகவான் நிறைய நல்ல விஷயங்களை செய்கிறாரு. பொருளாதார தடைகளை நீக்கி தர போகிறாரு. உங்களுக்கான அங்கீகாரத்தை கிரகங்கள் எல்லாமே கொடுக்க போகிறாரு. அது ஏப்ரல் வரையும் நடக்கும். சரி, இந்த ஏப்ரல்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க ஒரு ஜூன் 2ஆம் தேதி வரையும் கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் பொறுமை, யார் என்ன சொன்னாலும் மீண்டும் நம்பாமல் ஏமாறாமல் இருப்பதற்கு உங்களை நீங்கள் கவனம் செலுத்தணும். அதே போல் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வண்டி வாகனங்களை ட்ராவல் பண்ணிக்கிட்டே தன்னுடைய தொழில் அங்கீகாரத்தை பெறணும், அல்லது என்னுடைய வேலையே டிரைவிங் தான், நான் கார் டிரைவர் அல்லது சொந்தமாக ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன் அப்படிலாம் ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும் அன்பு கன்னிராசி அன்பர்களுக்கு
மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாகுது. நல்ல ஒரு பொசிஷன். கட்டுமான துறையில் உள்ளவங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போதோ, அதே போல தான் வண்டி வாகனங்கள் மூலமாக செயல்படுத்துகின்ற அன்பு நேயர்கள் அனைவருக்குமே வெற்றி உண்டு. உங்களுக்கான அங்கீகாரம் உண்டு. இல்லைங்க, நான் வந்து மீடியா துறையில் இருக்கேன், நான் கன்னிராசி, நான் மீடியா துறையில் இருக்கேன், நான் வெற்றி பெறுவேனா? யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படிங்கிற அத்தனை விதமான சமூக வலைதளங்களில் என்னை பிரபலமாக்கணுங்கிறக்காண்டி நான் வந்து என்னுடைய முழு மூச்சா செயல்படுறேன், நான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கான்னா, நீங்கள் தான் இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறந்த ஒரு மீடியா பர்சன், மீடியா சார்ந்த ஒரு சிறந்த நபர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கிரகங்கள் உங்களை ஊக்குவிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல கொடுத்த பணத்துல எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கஷ்டங்கள், கொடுத்த பணத்தை வாங்க முடியல, என்ன பண்ணே தெரியல வருத்தம் இருந்தால் அந்த வருத்தம் நிவர்த்தியாகக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. நம்மளுடைய கன்னிராசியில இந்த வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 31க்கு அப்புறம் உங்களை அசைக்க யாராலும் முடியாது. த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை செய்ய போகுது. அக்டோபர் 31க்கு அப்புறம் நீங்கள் கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சமான உறவுகளுடன், பிடித்தமான அன்பான நபர்களுடன் நீங்கள் உடன் இருந்து பயணிப்பதற்கான பாக்கியம். ஐந்தனி கூட ஒரே வீட்டுக்குள்ள இருந்து கூட ஏதோ இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை கூட கடந்த காலங்களில் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 2026ல் உங்களை புரிஞ்சுக்கிட்ட உங்களுடைய அன்பான உறவுகள் மீண்டும் உங்களை முழுவதுமாக புரிஞ்சு கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான பாக்கியம் உண்டாக போகிறது. சரி, இவ்வளவு நன்மைகள் கிடைக்க கன்னிராசி மாணவ செல்வங்கள் எப்படி படிப்பாங்க? ஏங்க துருன்னு ஒரு இடத்துல இருக்காம கொஞ்சம் அதிகமாக சேட்டை பண்ணிகிட்டே இருக்கு, இல்லை தன்னுடைய சேட்டை எல்லாத்தையும் பிறருக்கு காமிக்காம என்ன சொல்லணும்னா சைலண்டாக தன்னுடைய விஷயங்களை இயக்குறாங்க அப்படின்னா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கன்னிராசி தான். நீங்கள் அப்படியே ப்ரொஃபைட்டாக ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை அசைக்க யாராலையும் முடியாது. ஆனால் நீங்கள் அளவு கடந்த அன்பை போய் இல்லை லாக் ஆகிட்டு அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்க நினச்சா உங்களால் முடியவே முடியாது. அப்போ நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு என்னென்னா, உங்களுக்கான இயக்கம் என்ன, உங்களுக்கான சரியான பாதை என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நம்முடைய கன்னிராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் ரீதியாக வெற்றியும் மகிழ்ச்சியும் உறுதியாக உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கான இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போது, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்த்துருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வருடத்தின் பொது பலன்களை. இதை தாண்டி உங்களுடைய மனசில் இந்த 2026ல் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் குடும்ப ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். என்னால் முடியலை, நான் எவ்வளவோ இறங்கி போயிட்டேன், ஆனால் என்னை மீண்டும் மீண்டும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டே இருக்காங்க, அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள், இப்படி எந்த சம்மந்தப்பட்ட உங்களுடைய ஜாதக ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், அதுக்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடு செஞ்சே மாற்றம் ஏற்படுத்திக்கலாமா, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் கிரகங்கள் பலவீனமாக இருந்தால் என்ன பரிகாரங்கள் செஞ்சால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பேர், நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதேபோல் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு புது ஒரு ஆண்டாக தான் இருக்க போரு, ஒரு புத்தாண்டாக. அதாவது எந்த அளவுக்கு நம்ம ஒரு வருடத்தை ஒரு மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து இருப்போமோ, அது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். ஏன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த 2 வருடங்களாக ஏற்பட்ட தொந்தரவுகள் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஒரு தொந்தரவுகள். ஒரு மாணவ பருவங்கள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே எல்லாத்தையுமே இழந்து நிற்கக்கூடிய ஒரு தருணத்துலதான் இருந்திருப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்கள். அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக எப்போது நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா கடந்த 2025ல இவர்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் பாத்தீங்கன்னா ஒன்றொன்றாக அதிகப்படியாக பிரச்சனைகள் தான் ஏற்படுதே தவிர எங்களுக்கு எந்த விதமான ஒரு நிவர்த்தியும் அடையல அப்படின்ற அளவுக்கு அவர்களினுடைய திசாபுத்தியும் சேர்ந்து பயணிக்கும் போது மிகப்பெரிய ஒரு தொந்தரவுகளை அடைந்திருப்பார்கள் இந்த கன்னிராசி என்பர்கள். இந்த மாதத்துல இருந்து அடுத்த மாதம் ஒரு நல்ல நேரம் வந்துடும், அந்த மாதத்துல இருந்து அதுக்கு அடுத்த மாதம் நமக்கு நல்ல நேரம் வந்துடும் அப்படின்னு ஒவ்வொரு மாதத்தையுமே இந்த 2025ல இந்த கன்னிராசி என்பர்கள் மிகவும் ஒரு எதிர்பார்ப்போட இருந்திருப்பாங்க. ஏன்னா அவர்கள் பட்ட ஒரு அவமானங்கள், அந்த அளவுக்கு ஏற்பட்ட இழப்புகள் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான இழப்புகள். இந்த மாதிரியான இழப்புகளை எந்த ஒரு ராசி அன்பர்களும் பெற்றிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் கடந்த வருடத்துல ஒரு 2 வருடங்களாக மிகப்பெரிய ஒரு தொந்தரவுகள்ல இருந்திருப்பாங்க. அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் இருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுக்கு இவர்களினுடைய நிவர்த்தி என்றது இந்த வருடம் ஒரு நிரந்தர அமைப்புகளை, வாழ்க்கை அமைப்புகளை கொடுக்குவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். மேக்சிமம் இந்த கன்னிராசி என்பர்கள் தன் நிலை மறந்து செயல்பட்டவர்கள் தான் சொல்லணும். தான் என்ன செய்யறோம், தான் எதற்காக இந்த மாதிரியாக நடந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றதே அவர்களினுடைய மனநிலையவே அவர்கள் பக்குவப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த 2026ல தான் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இவர்களினுடைய 11ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று வருவதனால, அதாவது ஜூன் மாசத்திற்கு மேலாக அந்த குரு பகவான் உச்சம் பெற்று வர்றதுனால அந்த லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். இதனால் வரைக்கும் தொழிலில் இருந்த நஷ்டங்கள் விலகி அந்த தொழில்ல அதிகப்படியான ஒரு லாபங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கன்னி ராசி என்பர்கள் தன்னுடைய லைஃப் டைம்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய உறவுகள்னால ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. அந்த உறவுகள் இவர்களுக்காக வாழ்ந்த மாதிரி வாழ்ந்து இவர்கள் கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறித்து கொண்டு அந்த உறவுகள் ஏமாற்றும் போது ஏற்படக்கூடிய அந்த வலியும் வேதனையும் இவர்களால தாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தன்னுடைய வாழ்க்கையவே தற்கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த கன்னிராசி என்பர்கள் கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருப்பாங்க. இது எல்லாமே இந்த வருடத்துல உங்களுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு உறவுகள் மூலமாக நீங்க வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல இருந்தும் அந்த கேது பகவான் நிவர்த்தி அடையறதுனால, அதாவது 11ஆம் இடத்திற்கு செல்றதுனால சில தேவையில்லாத விரயங்கள்ல இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த 2026 பொறுத்த மட்டுக்கும் இந்த ராசி என்பர்கள் வேலை வாய்ப்புல ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு நேரம். பதவி உயர்வு, அடுத்து பாத்தீங்கன்னா வருமான உயர்வு, ப்ரமோஷன்ஸ், இன்கிரிமெண்ட், இப்படி அடுத்தடுத்து ஒரு உயர்வுகளை அவர்களினுடைய வேலையில பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல தொழில் ரீதியான வளர்ச்சிகள், அதுலயும் ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு பொருளை வாங்கி விற்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த தொழில்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 2026ல அமோகமான வரவேற்பு வாய்ப்புகள், உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்துல இன்னும் 2 இடங்களில் கிளைகள் அமைப்பதற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த ராசி என்பர்கள் இந்த 2026ல பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த காலத்துல ஒரு பார்ட் டைம் ஜாப் கூட கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த 2026 ஒரு நிரந்தர வேலையை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரம். வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்களை மாதிரி வேற யாருமே கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. வெளிநாட்டுல இருக்கிறோம் தான் பேரு, ஆனா மிகப்பெரிய அளவுக்கு நாங்க ஒரு துன்பத்தையும் ஒரு துயரத்தையும் யாருமே இல்லாத ஒரு அரவணைப்பை
விஷயம். அதாவது யாருமே அரவணைப்புக்காக யாரும் இருக்க மாட்டாங்க. ஆறுதல் வார்த்தை கூட சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப உள்ளூர்லயே இருக்கிறாங்க கன்னிராசி அன்பர்கள் அப்படி இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு வேலையை விட்டாலும் வேலையில ஏதோ ஒரு தொந்தரவுகள் வந்தாலும் அங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லி அந்த ஒரு ஆறுதலாவது பெற முடியும். ஆனா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அந்த ஆறுதல் வார்த்தை கூட கிடைக்காமல் ஒரு மிகப்பெரிய ஒரு மன போராட்டத்திலும் ஒரு குழப்பத்திலும் இருந்த நபர்களுக்கு இந்த 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அங்க இருக்கக்கூடிய அங்க வேலைகள் பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அந்த வேலையில ஒரு நிரந்தரமான ஒரு உத்தியோகம் அப்படின்றது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 2026 கொடுக்க போகுது. அங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளும் அடைவதற்குண்டான ஒரு நேரம். உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலைக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா வெளிநாட்டுல கண்டிப்பாக வேலை வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த ராசி அன்பர்களுக்கு 2026 இந்த வருட கிரகங்கள் மிக அருமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் திருமண வாழ்க்கையில ஒரு தாமதத்தை கொடுத்தாலும் ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை கொடுப்பதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த மே மாசத்திற்கு அப்புறம் இந்த சனி பகவான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய அந்த வக்ர சனி அப்படின்றது அந்த திருமண உறவுகள் திருமணம் பார்க்கக்கூடிய அந்த வரன்கள் விஷயத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதாவது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள், அதாவது நீட் சம்பந்தப்பட்ட எக்ஸாமோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ அரசாங்க தேர்வுகளோ இது எல்லாமே இவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்வுகளாக தான் இருக்கும். நிறைய மாணவர்கள் மருத்துவம் சார்ந்த துறையை நாடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த 2026 இருக்க போகுது. ஏன்னா அந்த 5ஆம் இடத்துல ராகு பகவான் வர்றதுனால இவர்களுக்கு முன்கூட்டியே அது 6 மாதத்திற்கு முன்னாடியோ அது பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால இவர்களுக்கு அந்த மருத்துவம் சார்ந்த துறைகள்ல அடுத்த கட்ட ஒரு மேற்படிப்பு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு யோக காலகட்டமாக இருக்கு. நிறைய கன்னிராசி அன்பர்கள் கல்லூரி பருவத்திலேயே சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறமையை இந்த வருடத்துல பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நான் கடந்த வருடத்துல எல்லாம் எவ்வளவோ திறமைகள் இருந்தும் இவர்களால சம்பாதிக்க முடியாத இந்த கன்னிராசி அன்பர்கள் கல்லூரி பருவத்திலேயே தனக்குன்னு ஒரு பார்ட் டைமா ஒரு தொழில் செய்து அதுல இருந்து வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கன்னிராசி அன்பர்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு போராட்டங்கள் தங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். எல்லாத்துலயுமே போராட்டம். ஒரு வேலைக்குன்னு போகும்போது போராட்டம், ஒரு தொழில் செய்யும் போது போராட்டம், ஒரு ஃபீல்டுல என்ட்ரி ஆகும் போது அதுலயும் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில எல்லாம் என்ட்ரி ஆகும் போது இந்த கன்னிராசி அன்பர்கள் பட்ட அவமானங்கள் மாதிரி எந்த விதமான யாரு எந்த ராசியுமே பெற்றிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த கன்னிராசி என்பவர்கள் ஒவ்வொரு துறை சார்ந்தும் உள்ள என்ட்ரி ஆகும் போதும் அதிகப்படியான ஒரு போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க. இந்த 2026 இந்த மாதிரியான ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எல்லாமே ஒரு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த ராசி என்பர்களுக்கு. இந்த 2026 நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் நல்ல ஒரு ஏற்றங்களை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். புதிதாக வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம். அதாவது இது நாள் வரைக்கும் கடனை மட்டுமே அடைச்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த கன்னிராசி என்பர்கள். இந்த வருடம் பாத்தீங்கன்னா அந்த கடன்கள்ல இருந்து நிவர்த்தி பெற்று ஒரு புதிதாக வீடுகள் வாங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டத்தையும் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த கன்னிராசி அன்பர்கள் உற்பத்தி சார்ந்த தொழிலையும் அடுத்து கன்சல்டன்சி சர்வீஸ் சார்ந்த தொழிலையும் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில் வாய்ப்புகள் வரும். கன்சல்டன்சில இருக்கிறவங்களுக்கு சுற்றுப்பயணம் அப்படின்றது நீங்க ஒவ்வொரு ஊராக சென்று உங்களுடைய சர்வீஸ் ஓரியன்ட் ஒரு பிசினஸ விரிவுபடுத்துவதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்த போகுது. அதனால தொழில் சார்ந்த வாய்ப்புகள், வேலை சார்ந்த முன்னேற்றங்கள் எல்லாமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தருணத்தை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த 2026 கொடுக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தியை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். டிவோட்டி நேஷன் அன்பர்கள் அனைவருக்கும் லட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு 2026 கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 எப்படிமா இருக்கும்?
சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, இதுக்கு மேல எங்களுக்கு சோதனை இருக்கா அப்படின்னு கண்ணி வந்து கண்ணீர் சிந்துமா எங்களுக்கு கனிவான காலமா அப்படின்னு வந்து கேட்கக்கூடியவர்கள். அருமையான அற்புதமான அட்டகாசமான காலம் உங்களுக்கு வர இருக்குது. நிறைய கடன் பிரச்சனை, உறவுகள் சார்ந்த பிரச்சனை, உடல் ஆரோக்கிய குறைபாடுதான் கண்ணி வந்து இங்க முன் வைக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் தான் 60 வயதுக்கு மேற்பட்டவங்கலாம் கேட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம் தான். கணவன் மனைவி பிரச்சனை, நம்ம வந்து என் மனைவி புரிஞ்சு கொள்ள மாட்டா, இது ரொம்ப வந்து அப்படியே இந்த பர்ஃபெக்ஷனு, அப்புறம் வந்து யாரையும் சீக்கிரம் நம்பாதது, இது நம்பிக்கை வந்து வாங்குறது பெரிய விஷயம். இதை போல அடுத்தவங்களை எதிர்பார்த்தா முடியுமா? அப்படி இருக்கக்கூடிய கண்ணி இந்த காலகட்டம் வந்து கடன் பிரச்சனைகளையும் உற்றார் உறவினர் பிரச்சனையும் தொழில் சார்ந்த பிரச்சனையும் உழைக்கிறேன், எவ்வளவு உழைக்கிறேன்னு தெரியுங்களா, உழைச்சு என் மண்டையே பைத்தியம் முடிச்சும் போட்டு. இந்த ஆர்கிடெக்ட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, அதே போல இந்த கம்ப்யூட்டர்ல வந்து இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்றவங்கலாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவ்வளவு உழைச்சு கூட எனக்கு அந்த உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய கண்ணிக்கு இந்த வருடம் பகவான் பார்த்தாரு, தம்பி இவ்வளவுலாம் கஷ்டப்பட்ட, நீ இதுக்கு மேல கஷ்டப்படக்கூடாது ராஜா, இனிமே வந்து உனக்கான காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பேக்கேஜை வந்து உங்களுக்கு வழங்கவிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம். சொல்லிட்டு அன்லிமிட்டெட், உனக்கு எல்லாமே 20 போட்டினா உனக்கு 30 நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டார். ஆனா வந்து ஒண்ணு மட்டும், நம்ம உறவுகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும், நிறைய விட்டு கொடுத்து போயிடணும். எங்க கணவரை பிடிக்கும், என் மனைவியை பிடிக்கும், என் ஃபியான்சியை ரொம்ப பிடிக்கும், என் லவ்வரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம், இன்னும் வந்து எனக்கு சரியான நேரத்தை பார்த்து கொண்டிருக்கோம் அப்படின்றவங்க நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க. ஜூன் 2க்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் வந்து உங்களுக்கு சமமா இருக்கும். ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெறக்கூடியவர்கள் சொல்லலாம். அவங்க 3 என்ற இடத்தையும் உங்களுக்கு வந்து 5 என்ற இடத்தையும் உங்களுக்கு 7 என்ற இடத்தையும் பார்த்து உங்களுக்கு தொழில நல்ல ஒரு பேர், தொழில இருக்க பிரச்சனை எல்லாம் தீர்த்து கொடுத்துருவாங்க. நல்லா வந்து ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு, ஏன்னா அலைச்சல் திருச்சல் வேலை பலு இதெல்லாம் இருக்கும். இதையும் கடந்து அந்த வேலையோட ப்ரெஷர்லாம் உங்களுக்கு பணமா கொடுக்கும். உங்க உழைப்பு உங்களுக்கு மிகச்சிறந்த மூலதனமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு வந்து உணவு எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க, அதே போல ஜாயின்ட்ஸ் பெயின், ஜீரண சம்பந்தப்பட்ட உறுப்புகள், அடிப்பாதம் இது, அதே போல பிபி சுகர் இருக்கிறவங்க, ஒரு கொலஸ்ட்ரால் இருக்கவங்க, அந்த வயதானவர்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. தொழில வந்து நல்ல பேர் புகழை எடுத்து கொடுத்துரும். ரொம்ப வந்து யாருக்கிட்டையும் எந்த ஒரு இதுக்கும் போயிடாதீங்க. யாருக்கிட்டையும் ஒரு ஆர்குமெண்ட் வச்சுக்கிறதோ செய்யுது, ஓகே ஓகே டன் டன்னு போயிட்டே இருங்க. யாரையும் வந்து நம்ம சொல்லி ஒன்றும் திருத்த போறது இல்லை. அவன் கர்மா அவனுடைய இதை வந்து செய்ய போறாங்க. நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க, இவர் எல்லாம் தெரிஞ்சவர் வந்துட்டாரு, நமக்கு நான் ஏன் சொல்லணும், தேவையாது. அதனால கண்ணி இந்த காலகட்டம் உங்க குடும்பம் உண்டு, நீங்க உண்டு. வெளில போறீங்களா, அரசு துறை சார்ந்தவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். எலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே உங்க ரிசல்ட் இருக்க போகுது. அதே போல திருமணம் பண்ணி கொடுத்துரும். இது வரைக்கும் திருமணத்துல பிரச்சனை இருந்தாலும் அதை பேசி தீர்த்து கொள்வது, இல்ல அடுத்து வந்து ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்றவங்க எல்லாம் வந்து மூவ் ஆன் பண்ணுவது ரொம்ப அருமையாகவே இருக்கும். ரிலேஷன்ஷிப்ல இருக்க அந்த கஷ்டங்கள்லாம் வந்து இப்ப பேசி புரிந்து கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் இப்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல இது வரைக்கும் உங்களுடைய ஆரம்பம்னு சொல்லுவோம்ல, இது வரைக்கும் நிறைய புதுசு புதுசா என்னென்னவோ பண்ண ஒண்ணுமே நடக்கலன்றவங்களுக்கு தான் இப்ப உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு முன்னுக்கு தருவது, நல்ல புதிய கான்டாக்ட்ஸ் கிடைப்பது, உங்களை வந்து 4 பேருக்கு முன்னாடி நல்ல மீடியாக்கள்ல நல்ல இதெல்லாம் பேர் புகழ் வருவது, இது வரைக்கும் உங்களுக்கு லிஸ்ட்ல நேம் லிஸ்ட்ல எல்லாம் வரலன்னா இப்ப உங்களுடைய பேர் பல இடங்களில் பேசி நல்ல வந்து ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைப்பது எல்லாமே அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். நல்ல மனசுக்கு ஃபுல்லா நல்லா நிறைவா சந்தோஷமா கிடைக்கக்கூடியது அனைத்தும் மிகப்பெரிய அளவுல இருக்கும். ஒரு 1000 ரூபாய் போட்டு ஒரு சின்ன ஒரு முதலீடு பண்றீங்கன்னா அது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு நீண்ட காலம் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் அடையக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானமாகவும் நல்ல ஒரு தொழிலாகவும் ஒரு நிரந்தர ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு பிராண்டட் தொழிலாக அமைஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கன்னிக்கு அருமையான தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், வயதானவர்களாக இருந்தா கூட இந்த காலகட்டம் அந்த ஆரோக்கியம் கிடைப்பது, நார்மலா ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டேன், தேவையான ஒரு சேஃப்டி இருக்குதுன்னா அமைதியா கடந்து வந்துருங்க. நீண்ட தூர தல யாத்திரைகள்லாம் பண்ணுங்க.
முடிஞ்சவங்க வந்து காசி கயா செல்வது, ராமேஸ்வரம் ஒரு தடவை சென்று வருவது ரொம்ப சிறப்பு. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு 45 வயதை கடைஞ்சிட்டோம், 35 வயதுக்கு மேல ஆயிடுச்சுன்றவங்களுக்கு எல்லாம் கூட திருமண வாய்ப்பு ரொம்ப அருமையா வந்து பண்ணி கொடுத்துரும். ஏன்னா இப்ப வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்து திருமணத்தை தான் உங்களுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா கொடுக்க போறாரு. இது வரைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி வந்து ஒன்று கூடுவது, இல்ல தொழில் விஷயமாக வந்து வெளில இருந்தாலும் இப்ப வந்து ஒன்று கூடிய அமைப்பு. அதே போல தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது, தந்தைக்கு வந்து ஒரு சுக குறைவு வேணும், இதெல்லாம் ஏற்படும். தந்தை வழி உறவுகிட்டே கொஞ்சம் கவனமாக இருப்பது எல்லாமே தேவை. இது வரைக்கும் வந்து கல்யாணத்துல இருபடியா இருந்தது, நாங்க வந்து பொண்ணு பார்த்தா பையன் பிடிக்கல, பையன் பார்த்தா பொண்ணு பிடிக்கல, இல்ல அந்த சூழல் சரியில்லை, பேக்ரவுண்ட் சரியில்லை, இந்த பொருளாதார விஷயத்துல கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கு, இப்படிலாம் வந்து இக்னோர் பண்ணி போய் கொண்டதுன்னா இப்ப வந்து கெட்டி மேளம் கொட்டோம். கெட்டி மேளம் கொட்டின கையோட நீங்க வந்து இணையக்கூடிய தருணம், அதாவது தொட்டில் கட்டக்கூடிய தருணமும் வந்து உருவாயிடும் சொல்லலாம். அந்த அளவுக்கு கன்னிக்கு அமோகமான பலன்களை அள்ளித்தரவிருக்குது இந்த 26 உங்களுக்கான பொற்காலமான வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணுமோ அந்தந்த விஷயங்கள்ல வந்து கவனமாக இருப்பது ரொம்ப வந்து உங்களுக்கு சிறப்பா ஒரு கேஷுவலா கடந்து வர்றதுக்கு வந்து உதவி செய்யும். இந்த காலகட்டம் கன்னி சொல்ல வேண்டிய சிறப்பான ஒரு பீஜ மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹோம் ஏரம்ப கணபதியே நமக. இந்த மந்திரத்தை கேட்ட மாத்திரத்திலேயே கமெண்ட் செய்பவர்களுக்கு வாழ்வில் ஒரு சிறப்பான துவக்கம் இந்த நொடியிலிருந்தே ஆரம்பமாகிவிடும் சொன்னா 26 ஸ்டார்டிங் டு எண்டிங் பாயிண்ட் கன்னிக்கான ஒரு அமோகமான அற்புதமான வருடம் அப்படின்னு சொல்லலாம். அனைத்து வகையிலுமே இந்த காலகட்டம் அங்க வழிபடக்கூடிய அம்பாள் யாருன்னு கேட்டீங்கன்னா, மா காளிக்குடி அம்பாள். அந்த அம்மா வந்து சமயபுரத்து பக்கத்துல இருக்கிறாங்க. அந்த அம்பாளை வந்து வழிபடக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் கண்கூடாக நீங்க வந்து காணலாம். அதே போல நம்ம வந்து விஷ்ணு சாஸ்திர நாமமும் கனகதாரா சோஸ்திரமும் சொல்லக்கூடிய கன்னி இன்னும் மிகச்சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு வந்து அம்பாளை என்னைக்கெல்லாம் போய் வழிபடலாம். அந்த மா காளிக்குடி அம்பாளை வந்து வழிபட வேண்டிய நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய், உங்களுக்கு வியாழன், ஞாயிற்றுக்கிழமைகள்ல, வெள்ளிக்கிழமையும் போகலாம். அப்படி இல்லம்மா நேரம் கிடைக்கும் போதும் போய் வழிபடலாம். இல்ல வாய்ப்பு இருக்குன்னா இந்த கிழமைகளை போய் வழிபடுவது இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலனை அளிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கன்னிக்கு இப்ப வந்து ஒரு இளைஞரா இருந்தீங்கன்னா நல்லா வந்து ரிலேஷன்ஷிப், தொழிலும், மாணவர்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல மார்க்ஸ் எக்ஸாம்ஸ்ல, நம்ம வந்து நீட்ல எல்லாம் வந்து ஒரு மெரிட்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு ஆர்கிடெக்ட் நாட்டாலாம் வந்து ரொம்ப அருமையானது. ஒரு கெரியர் ஜாப் வந்து தேடுறீங்க, ஒரு ப்ரொஃபஷன் சார்ந்த ஒரு கோர்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப அருமையாக இருப்பது. பெண்களுக்கு கேட்கவே வேணாம். உங்களுடைய செல்வாக்கு குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிஞ்சு அவங்க சப்போர்ட் கிடைப்பதுல இருந்து ரொம்ப அருமையா இருக்கும். உடம்பு தான் பார்த்துக்கணும், உடம்பும் மனசு இந்த உடம்பால மனசு தொய்வாயிடும். அதுக்கு தான் வந்து மெடிடேஷன், யோகா பண்ணணும். தேவையில்லாத விஷயங்களை மண்டையில போட்டுக்க கூடாது, ஆர்கியூமெண்ட் வைத்துக் கொள்ளக்கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல் ஆரோக்கியத்திலும், மனைவியாக இருந்தால் கடவுளின் உடல் ஆரோக்கியத்திலும், கூட்டு பிசினஸ் பண்றவங்க கூடுதல் விழிப்புணர்வோட எல்லா கணக்கு வழக்குகளும் உங்க கை பார்வையில, உங்க கண்ணுக்குள்ள, உங்க கைக்கு கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லிடலாம். வயதில் மூத்தவங்க உங்களோட உடல் ஆரோக்கியம் நார்மல் லைஃப் போயிடுச்சுன்னா அப்படியே எடுத்துட்டு கொண்டு வருவது ரொம்ப சிறப்பு. இந்த மந்திரத்தையும் இந்த அம்பாள் வழிபாடும் மற்ற உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு இறையருள் தான் இப்ப நிறைய தேவை. செய்ய சொல்ல கன்னி வாழ்க்கையில் இந்த ஃபுல் பேக்கேஜையும் முழுமையா வந்து பெற்றுக்கொள்வீங்க. தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் அப்படின்னு அனைத்து விதமான பலன்களையும் கன்னி அற்புதமாக பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கன்னிக்கு கவனம் வந்து எதுலன்னா, உடல் ஆரோக்கியம், உறவுகள் விஷயத்துல, வெளியூர் பயணங்கள்ல, வாக்குல தேவையில்லாம வந்து கொடுத்துடக்கூடாது. நல்லா வந்து ஒரு தான தர்மத்துல, அதே போல ஒரு சோசியல் வந்து நல்லா ஒரு இறங்கி பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி, பினான்சியலி உதவி செஞ்சு உங்க எனர்ஜியையும் உங்களுடைய வந்து எமோஷனலையும் 4 பேருக்கு நலம் பெறும்போது செய்யும் போது உங்களுக்கு தொழில இருந்து, குடும்பத்துல இருந்து, வருமானத்துல இருந்து அந்த சனீஸ்வர பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு அதிகப்படியாக வழங்கிடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். கன்னி கனிவான காலத்தை நோக்கி மிக சிறப்பாக அடியெடுத்து வைத்து வெற்றி பாதையில் பயணிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கன்னி ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராசிக்கான பலனை வந்து நம்ம தெளிவா பார்த்திருக்கிறோம். மேற்கொண்டு வந்து உங்களுக்கு
குழந்தை பாக்கியம் இல்ல ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களை வந்து முடிவெடுக்கணும், ஒரு ஒரு தொழில் முன்னேற்றம் எப்ப கிடைக்கும், ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து முடிவெடுக்கணும், வீடு வண்டி வாகன யோகம் எனக்கு எப்ப அமையும் அப்படின்னு பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கும். அதற்கான சந்தேகங்கள் தீர்த்து கொள்வதற்கு கீழ்காண என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, இந்த பதிவுகள்ல சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வழிபாட்டையும் மந்திர உச்சாரணங்களையும் அந்த இறை வழிபாட்டையும் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்கூடா காணலாம். நம்பிக்கை மட்டும்தான் வேணும். நம்பிக்கையோடு செய்யும் பொழுது ஒவ்வொரு பிரார்த்தனையும் உங்களுக்கு முழுமையான வெற்றியை தரும். கூடவே வந்து தான தர்மமும் கண்டிப்பாக செய்யணும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோனலட்சுமி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.